ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே, இப்போது கூட நாங்கள் பாடினோம், தேடுங்கள் கண்டடைவீர் என்று சொல்லி. ஆம் ஆண்டவரே, எவ்வளவா உங்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோட பேசுவீராக. இந்த நாள் நாங்கள் ஆண்டவரே காலையில் நம்முடைய வார்த்தைகளை தியானித்து கடந்து போக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அடியுடைய பாத்திரத்தன்மை அடிப்படையில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அடியை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 40வது சங்கீதத்துல கடைசி 2 வசனங்களை சொல்லுகிற போது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஜனமே, இந்த மாதத்துல கர்த்தர் கடந்த 3 மாதங்களும் கர்த்தர் நம்ம கண்மணி போல பாதுகாத்தார். இந்த வருஷத்துல முதல் அதிகாலை ஆராதனை தான். ஏன்னா கர்த்தர் 2 மாதங்கள்லயும் அது கர்த்தருடைய நாள்ல வரதுனால நம்ம ஆராதிக்க முடியல. ஆனால் இந்த நாள்ல கர்த்தருடைய கிருபையினால நம்ம அதிகாலை தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா, மகிழ்ந்து சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அடுத்து சொல்கிறான், ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை விரும்புகிறவர்கள். அருமையா தேவஜனமே, இன்றைக்கு ஏன் நாம் தேவனை தேடணும்னா, நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படணும். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்த வேறுபட்ட ரட்சிப்பு. இதை குறித்து நீங்கள் நானும் அஜாக்கிரதையாகவோ அசட்டையாகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அது 7வது வசனத்துல வாசிக்கிற போது தாவீது தன்னுடைய நிலைமையை அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆனாலும் கூட கர்த்தரின் மேல நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய சிறுமையையும் எளிமையையும் பார்க்கிற தேவன் அல்ல. இல்ல, அவர்களை பார்த்து ஒதுக்கி போகிறவர் அல்ல. நம்ம மேல எப்போதுமே நினைவாய் இருக்கிற ஒரு கர்த்தர். அது மட்டுமல்ல, துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். என் தேவனே தாமதியாதை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு தாமதிக்க மாட்டார். அல்லேலூயா. நல்ல அதிகாலைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கு. நம்ம தேவனை தேடுகிறதுக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும். தேவனை தேடுவதில் நமக்கு எப்பவுமே ஒரு ஆவல் இருக்கணும். சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிற போது 4வது வருஷத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன். நம்ம நானே வாசிக்கிறேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீது சொல்லுவார், இதுவும் தாவீதுடைய சங்கீதம் தான். நான் கர்த்தரை தேடினேன், சிறுமையும் எளிமையுமாய் இருந்த என் மேல நினைவாய் இருக்கிற கர்த்தரை நான் தேடினேன். நான் தேடின போது அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. கூப்பிடுகிற எளியவனுக்கும் காக்கை குஞ்சுக்கும் உணவளிக்கிறவர் அவர். யாரையுமே தள்ளாத ஒரு தேவனை நாம வைத்திருக்கிறோம். இல்ல சொல்லுகிறார், அது தொடர்ந்து சொல்லுகிறார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 3 மாதங்களை கடந்துட்டோம். வருஷத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர், முதல் 3 மாதங்களை கடந்து விட்டோம். மிகப்பெரிய ஆண்டவருடைய கிருபை. எவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம். துவக்கத்திலேயே பார்த்தோம், சில நெருக்கங்களை பார்த்தோம், பலகீனங்களை பார்த்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல நினைவா இருந்ததுனால இந்த 3 மாதமும் உங்களை எண்ணி கைவிடாதபடி கண்மணி போல பாதுகாத்து நாள் அதிகாலைகள் ஆண்டு சமூகத்திலே கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பாருவாங்க. ருசித்து பார்க்கணுமா? அப்ப தேவனை தேடுகிறவர் யாருன்னா கர்த்தரை ருசித்து பார்த்தவன். சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த தேவன் எல்லா பயத்துக்கும் நம்ம நீங்களாக்குகிறவர். 10வது வருஷத்துல சொல்லுறான் அதே சங்கீதத்துல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த குட்டிகள் பட்டினியா இருக்கும், எது உலகத்துல இருந்தாலும் சரி. இன்னும் நாட்கள் வருகிற நாட்கள் இன்னும் மோசமா தான் போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, இப்போது உலகத்துல பார்க்க ஒவ்வொரு காரியங்களும் மகா மோசமாய் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் நம்பிக்கை எத்தவங்களா இருக்கிறார்கள். ஐயோ நாளைக்கு நடக்கும் சொல்லி தெரியாததா இருக்காங்க. ஆனா நமக்கோ எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவர் நீங்களாச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலும் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிற போது அனுதினமும் நாளும் தேவனை தேட வேண்டியது அவசியம். Seek Lord every day. ஒவ்வொரு நாளும் எதுக்காரன் சொல்றோம், அன்பு சந்தி மத்தியான விளையாடாமல் என்ன பண்ணுவேன், தேடுவேன். தேவத்திலும் இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்க நாம எப்படி தேவனை தேடணும்? ஏசாயாவின் புத்தகம்
55ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிற போது அங்க ஏசாயா எழுதுகிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். எதுக்காக தேடணும்? அவர் சமயமா இருக்கும்போது அவரை நாம் ஏன் நோக்கி கூப்பிடணும் அப்படின்னா, அடுத்த வசனத்துல ஏசாயா சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனம் உருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்க தயவு கொடுக்கிறார். எப்படி தேவனுக்கு முடியுமா? நம்முடைய பொல்லாத வழியில் இருக்கு. கடந்த 3 மாதங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை மறந்துடுவோம். பவுல் சொல்றாரு இல்ல, நான் ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிற? பின்னானவைகளை மறந்து முன்னாளை நோக்கி ஓடுகிறேன். தேவஜனமே இங்கே பார்க்கிறோம். ஏன் கர்த்தரை நம்ம கண்டடையத்தக்க சமயத்திலே தேடணும்னா, துன்மார்க்கன் தன்னுடைய வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். கர்த்தரிடத்தில் திரும்பணுமா? அது சொல்லிட்டு ஏசாயா அதே வசனம் திரும்ப சொல்றாரு, தேவனிடத்துக்கே திரும்புங்கள். turn to God. இல்ல, தேவனிடத்துக்கே திரும்புங்கள். ஏன்னா அவர் மன்னிக்க தயவு கொடுத்த தேவன், அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நேற்று வாசிக்கிறோம். தேவன் நானும் தேவன் இப்படியாய் தேட வேண்டியது அவசியம். அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம கர்த்தரை எப்படி தேடணும், எதற்காக தேடணும்? வேதத்திற்கு சில காரியங்களை பார்த்து நம்ம தியானித்து கடந்த போது கர்த்தரை உதவி செய்வாராக. சங்கீதம் 27:8 வாசிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முதலாவது நம்ம கர்த்தரை எதுக்கு தேடணுமா? அவருடைய முகத்தை தேடணுமா? seek his face. தேவனுடைய முகத்தை தேடுங்கள் சொல்றார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சங்கீதக்காரன் சொல்றான், அந்த ஞாபகப்படுத்துறான். அவர் கொடுத்த வாக்குவத்தை சங்கீதக்காரன் நிறைவேற்கும் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, என் முகத்தை தேடுங்கள். இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுடைய முகத்தையே தேடுவேன், வேற எதையும் தேட மாட்டேன். ஏன்? கர்த்தருடைய முகத்தை நம்ம மாதத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் தேடணும். 11வது வசனத்துல வாசிக்கிறோம், உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஏன் தேவனுடைய முகத்தை இந்த மாதத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் அதிக அதிகமாக தேடணும்னா, உமது வழி எனக்கு போதித்து. ஆண்டோடைய வழி என்ன? என்னைக்குமே மனுஷனுடைய வழியை பார்த்தும் ஆண்டுடைய வழி உன்னதமானது, உத்தமமானது, அது மேலானது. அதுக்கப்புறம் சொல்றான், அது செம்மையானது, செம்மையான பாதை. நீ நம்ம வழியில் இல்லை, அவனவன் தன் தன் வழியிலே போனாலும் நேரத்துல வாசிக்கிறோம். அதுமாதிரி தேவஜனமே இன்னைக்கு கவனிங்க. முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தை தேடுகிற அனுபவம் இந்த மாசத்துல வேணும். இந்த மாசத்துல நீங்கள் நானும் ஆண்டவரே, அதுக்கு சங்கீதக்காரர் சொல்றான், அதிகாலையில உங்களுக்கு சாயலால் நான் திருப்தி ஆவேன். தூங்கி எழுந்தவொன்னு நான் யாரும் முகத்துல தான் முடிப்பேன், இல்ல ஆண்டவருடைய முகத்துல முடிப்பேன். ஏன்னா அந்த சாயல் என்ன பண்ணும்? திருப்திப்படுத்தும். திருப்திப்படுத்தும் மட்டுமல்ல, நான் எப்படி நடக்கும், எந்த வழியை நடக்கும் சொல்லி அந்த வழியை எனக்கு காட்டும். அந்த வழி எப்படிப்பட்ட வழினா செம்மையான வழி. அப்ப இந்த மாதத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் முதலாவது நாம தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு பிரயாசப்படணும். நீதி சங்கீதம் 34:5 வாசிக்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய முகம் எப்படி இருக்கணுமா? பிரகாசம் அடையணும். உலகத்தான் பல மேக்கப் எல்லாம் பண்ணிதான் பிரகாசத்தை காட்டணும் முகத்துல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரகாசம் இலவசம். தேவனை தேடினா போதும் நம்முடைய முகம் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசிக்கும். மோசேக்கு தெரியாது, 40 நாள் மலையில இருந்து இறங்கி வருகிறான். அவனுடைய முகம் பிரகாசத்தை அவனுக்கு தெரியல. ஆனா கீழே இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, மோசே முகத்தை மூடிக்கொள், எங்களால பார்க்க முடியலன்னா அவ்வளவு பிரகாசம். அதனால இன்றைக்கு ஆண்டோடைய முகத்தை நாம தரிசிக்கிற போது அதிகாலையில நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அடுத்து சொல்றான், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ நம்ம வெட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமா? கடந்த 3 மாதங்களை விடுங்க, அடுத்து வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும்னா, ஆண்டவர் என் முகத்தை வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்ப வெட்கப்படுத்த விட மாட்டார்னா நீங்கள் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா?
தேவனுடைய முகத்தை தேடணும். எப்ப தேடணும்? கண்டு அடையத்தக்க சமயத்தில், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை தேட வேண்டும் என்று சொல்லி ஏசாயாவில் பார்க்கிறோம். 6வது வருஷத்து சமயக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் விடுக்கிறதுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏன் கர்த்தருடைய முகத்தை தேடணும்னா ரட்சிப்பு. சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ரட்சிப்புமா இருக்கிறத நான் இன்னும் அதிகமாக துடிக்கின்றான். ஏன்னா அவர் தான் ரட்சிப்பு, நமக்கு அவரே ரட்சிப்பும் மீட்புமானார். இப்போ அதிகாரிகள் ஆண்டு சமத்துவங்களுக்கு நாம இந்த மாதத்துல எந்த தீர்மானத்தோட போறோம்னா, ஆண்டவரே இந்த மாதத்துல நான் உங்களுடைய முகத்தை மட்டும் தேடுவேன், உமது முகத்தையே தேடுவேன். ஏன்னா அது என்னை பிரகாசிக்க பண்ணும், என்னை வெட்கப்படுத்தாது. இல்ல அது மட்டும் இல்ல, என்னை சபையான வழியை நடத்துவதற்கு உதவி செய்யும். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 105:4 வாசிங்க. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், seek his face, அவருடைய முகத்தை தேடுங்கள் சொல்லி பார்த்தோம். 2வது seek his presence, தேவனுடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம். இன்னைக்கு ஆண்டவர்கள் எப்பவுமே தேவனுடைய சமூகம் இருக்க பழகணும். சமூகம்னா ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் சமூகம் அல்ல, தேவனுடைய சமூகம் 24 மணி நேரம் நம்மோட தான் இருக்கு. மோசே சொல்லுவார், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு உங்களாக செல்லாவிட்டால் நாங்கள் உங்க இடத்தை விட்டு புறப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேணும், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய பிரசன்ஸ் எனக்கு வேணும். இன்னைக்கு நீங்கள் வாங்கணும். அடுத்தது இந்த மாதத்துல அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தை, நம்மோடு இருக்கிற ஒரு சமூகத்தை நம்ம தேடுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் சங்கீதக்காரன் பாத்தீங்கன்னா தாவீதுடைய சங்கீதத்துல 51ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். இது தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய வேண்டுதல், விண்ணப்பம். ஒவ்வொரு நாளும் தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்ன என்ன பண்ணாதீங்க, தள்ளிடாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே அவர் நீதியும் நியாயத்தையும் குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி நேர்த்தியான வழியிலே, செவ்வையான வழியிலே, பரிசுத்தமான வழியில் நடத்த வல்லவர். நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சொல்லக்கூடிய நாம இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை எந்த அளவுக்கு தேடுகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நல்லா கவனிங்க. ஒரு ஆண்டோடைய பிள்ளை சுற்றி எப்பவுமே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். எங்க போனாலும், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சுற்றி எப்பவுமே இருக்கும். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்துல நம்மோட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது நாம தவறு செய்ய மாட்டோம், வீணான காரியங்களை பேச மாட்டோம், வீணான செய்திகளை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா எப்பவுமே என் கூட என்னதான் இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அப்ப இந்த மாதத்துல நம்ம 2வது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக தேடுவதற்கு வாஞ்சிக்கிறோம். தேவனுடைய முகத்தை தேடணும், தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும். 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:14 வாசிங்க. அடுத்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சமாதானத்தை தேடி, சீக் பீஸ், சீக் பேஸ், சீக் பிரசன்ஸ். 3வது சீக் பீஸ், சமாதானத்தை தேடி. தேவனுக்கு இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகள் 3வது இந்த மாதத்தில் அதிகமாக தேட பிரயாசப்படுறது தெரியுமா? சமாதானம். இந்த உலகம் இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள்ல சமாதான குறைச்சல்களை பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல சமாதானம் குறைந்து போய் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட நாட்கள்லையும் கர்த்தர் அதை சொல்லுகிறது தெரியுமா? சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து போ. 17வது வருஷத்துல சங்கீதக்காரன் மறுபடியுமே சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லாம் கவனிங்க. தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது, தேவனை தேடுகிற போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லா உபத்திரவத்துக்கும் உங்களை என்னையும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர்.
நீங்களாக்குறது மட்டுமல்ல, அப்படியே அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு போறது மட்டுமல்ல, அதுல இருந்து அவர் விடுவிக்கவும் வல்லவர். தேவனுக்கு அடுத்தது மூன்றாவது காரியம், நம்ம தேவனுடைய சமாதானத்தை தேடணும். ஏன்னா நமக்கு வருகிற பிரச்சனை வாசிப்போம் இல்லையா, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அதை பாக்குறோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் அவரை விடுவிக்க வல்லவர். ஏசாயா சங்கீதம் 119 165 வாசிக்கிறோம், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எல்லாம் கவனிங்க, தேவனை பெறுகிற போது சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஒரு எல்லை உண்டு, வெறும் பீஸ். அந்த சமாதானத்தோடு நின்றுடும். அதெல்லாம் டெம்பரரி, கொஞ்ச நேரம் அவங்க சமாதானமா இருக்கிறது போல தோணும். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ வேதத்தை நேசிக்கிறதுனால உனக்கு நான் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? மிகுந்த சமாதானம், அபண்டன்ஸ் பீஸ். அது அளவில்லாத சமாதானம். நம்முடைய ஆண்டவர் அப்பேற்பட்ட சமாதானத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம செய்வது தெரியுமா? சமாதானத்தை தேடணும்னா இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்க கத்துக்கணும். அதான் அங்க பாக்குறோம். ஏசாயா 26:3 வாசிக்கிற போது, உன்னை உறுதியாய் கற்றுக்கொண்ட மனதை உடையவன் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவன் கொடுக்கிற சமாதானம் முதல்ல மிகுந்த சமாதானம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆனா ஏசாயா சொல்லுகிறேன் பர்ஃபெக்ட் பீஸ், பூர்ண சமாதானம். அந்த பூர்ண சமாதானத்துல என்ன கிடையாது? குறைவு கிடையாது, குறை கிடையாது. அதுல ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது, நிறைவானது பூர்ண சமாதானம். எப்படி அது பூர்ண சமாதானமாய் மாறணும் தெரியுமா? யோவான் புஸ்தகத்தை வாசிக்கிறோம் 14:27 வாசிக்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நான் அதை கொடுக்கிறேன். ஒருவனும் அதை உங்களுக்கு கருத்து கொள்ள முடியாது. தேவன் எதை வைத்து போயிருக்க தெரியுமா? அவருடைய மிகுந்த சமாதானம், அவருடைய பூர்ண சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அப்ப இன்றைக்கு அதை வாக்கு பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு நமக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கார். அப்ப என்னுடைய சமாதானம் பூர்ண சமாதானம். இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? வைக்கிறேன். இல்ல, ரொம்ப பலகீனமா இருந்தார் ஆண்டவர். ஒரு நாள் கடவுள போகிறார், கடல்ல அப்படியே தத்தளிக்கிறத பாக்குறோம். ஆனா வேதம் சொல்றது இயேசுவும் முத்திரையா இருந்தாருன்னு சொல்லி. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் முத்திரையா இருந்தார்னா அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானம், இந்த சமாதானத்தை பின்னாடி பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போஸ்தலர்ல வாசிக்கிற போது அங்க ஏரோது ராஜா எல்லாரையும் சீஷர்களை யாக்கோபை கொலை செய்த பட்டயத்தால பேதுரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலையில வைத்திருக்கிறான். வகுப்புக்கு 4 பெயர்களாய் காவலை வைத்து யோவனையும் அந்த பேதுருவை பாதுகாக்கிறான். விடியகால எழுந்த உடனே அவனுக்கு மரண தண்டனை. ஆனா கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையிலும் கூட பேதுரு நிம்மதியா தூங்கினான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறது ஆண்டவர். இந்த நிச்சயம் உங்களுக்கு எனக்கு இருக்கும். எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்னுடைய மனைவியோட புருஷனுடைய பிள்ளைகளும் இல்லை இந்த உலகத்துல. எனக்கு என்னுடைய ஆண்டவர் வைத்து போயிருக்கிற சமாதானம் மிகுந்த சமாதானம், பூர்ணமான சமாதானம். அவருடைய வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவரை வாக்கு பண்ணியிருக்கிறார். வைத்துட்டு போயிருக்கிறோம்னா நீங்க எடுத்துக்கோ சமாதானத்தை. இன்னைக்கு சமாதானத்தை எழுந்து அநேகர் காணப்படுவதுன்னா அந்த மாதத்துல தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் என்ன பிரச்சனை காணவே எனக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுங்க. சமாதான காரணர் நீங்கம் இல்ல. அவர் கொடுக்கப்பட்ட நாமங்கள்ல ஒரு நாமம் என்ன? இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான காரணர். அடுத்து 4வது ஒரு காரியம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான்காவது ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, சீக் இஸ் இம்மாரலிட்டி, அழியாமல். தேவன் அழியாமல் தேடுகிறவர்களுக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல அழிந்து போகிறதே அல்ல, நீங்கள் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா அழியாமையை தேடுவதற்கு. அழியாமல் எந்த உலகத்துல ஏதாவது அழிக்க முடியாதோ இல்ல, இந்த மனுஷனால இந்த இயற்கையால எதை அழிக்க முடியாதோ அதை தேடுகிறவர்கள், அவருக்கு தான் நித்திய ஜீவன். அது எது? இயேசு.
அவர் நேற்றும் இருந்தார், இல்ல உலகம் உண்டாவதற்கு முன்பு அவர் இருந்தார், உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போதும் அவர் அங்கே செல்ல பிள்ளையா இருக்கான்னு இங்கிருந்து வீட்டுல வாசிக்கிறோம். இல்ல அவர் வானத்தை படைக்கையிலும் கடலுக்கு கடல் அலையை நிர்ணயிக்கும் அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன். அவர் இன்றும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதுதான் எவ்வளவு வாசிக்கிறோம். அவர் நேற்று முன்னும் மாறாதவர். அடுத்து நான்காவது ஒரு காரியம், இந்த உலகத்தை அழியாமை தேடுவதற்கு நீங்கள் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழியாமை தேடுகிறவர்கள் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். 1 யோவான்ல வாசிக்கிற போது 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிந்து போகக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்க எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அதுதான் பவுலை குறித்து எழுதுகிற போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். மேலானது உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுன்னு சொல்லி யோவான் ஏற்கனவே இந்த உலகத்திற்கு எல்லாமே அழிந்து போக கூறியது. ஆனா பரலோகத்தில் இருக்க எல்லாமே ஒரு நாளும் அழியாது. அதுதான் சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், அங்கே திருடர் கண்ணமிடுவதும் இல்லை, பூச்சி இல்ல அரிக்கிறதும் இல்லை, துரு பிடிக்கிறதும் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துக்குரிய அழிந்து போக பொருட்கள் மேல வைக்கக்கூடாது நம்முடைய எண்ணத்தை. எதை வச்சு நம்ம அடுத்தது எது சொன்னா, ஆண்டவர் மேலானவை தேடுப்பா. இல்ல மேலானது இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலானது ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை தேடும் சொல்றாரு. மற்ற எல்லாமே அழிந்து போக கூடியது. 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது என்ன சொல்றாருன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஏன்னா முதல் வசனத்துல பவுல் என்ன சொல்லிட்டாருன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து வீட்டிற்கும் இடத்துல உள்ள மேலானவைகளே தேடுன்னு சொல்லிட்டாரு. எதுவுமே பவுல் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஏன்னா நமக்கு அநேக நேரத்துல நம்ம புத்திக்கு புரியாது. மேலானவை தேடினா மேலான வேற எதையோ தேடணும் போல இருக்குது அப்படின்ட்டு. இல்ல, அடுத்து சொல்றாரு அது தெளிவா, பூமியில் உள்ளவைகள் அல்ல. இந்த பூமியில இருக்கிறது இல்லப்பா, மேலானவைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நானும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்ல, அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக் கூடாத அளவுக்கு இருந்தாலும் கூட அவன், எனக்கு ஒரு நிலையான நகரம் இங்கே இல்லை, எனக்கு நிலையான நகரம் எங்க இருக்குது, தூரத்துல இருக்குதுன்னு சொல்லி அதை நம்பி இந்த உலகத்துல கூடார வாசியாக இருந்தான். இன்னைக்கு நீங்க நான் அடுத்தது அழிந்து போகிற பொருட்களுக்காகவோ, அழிந்து போகிற இந்த சரீரத்துக்காகவோ, அழிந்து போகிற காரியங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த மாதத்துல நீங்க ஆண்டவரை எதுக்கு தேடும்? மேலான தேடுங்க, பரலோகத்திற்கு தேடுங்க. வேதத்துல தேவன் கொடுத்திருக்க பரலோக பொக்கிஷங்களை தேடுங்க, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தேடுங்க. இதுக்காக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 4வது காரியம், பூமிக்காரர்கள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பூமி சொந்தம் அல்ல. இந்த பூமி நமக்கு நிரந்தரமோ இல்லை. இல்ல, சிவபக்தன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் திரும்ப போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கு, இந்த உலகத்துல கொடுத்து எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் எடுக்கவும் முடியும். ஆனா கர்த்தர் சில அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வீடை கொடுத்திருக்கார், போக்குவரத்து வாகனங்களை கொடுத்திருக்கார், 3 வேளை சாப்பிடுறதுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாமே எதுவுமே நிரந்தரம் அல்ல. அடுத்தது 4வது ஒரு காரியம், எதை தேடணும்னா தேவனுக்கு மேலானவைகளை தேடணும். இல்ல, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அழிந்து போகிறது அல்ல. இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனா தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் அழியவே அழியாது. அதை தேடுற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதை தேடுதல் நம்ம இருக்கணும். கடைசியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது ஏமா வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நம்ம பார்க்கிறோம். சீக் இஸ் செகண்ட் கமிங், கிங்டம். சீக் இஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடு.
5வது, இந்த மாதத்துல நம்ம எதை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா? எபிரேயர் எழுதி ஆசிரியர் எழுதுகிறார், நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறது நாடி தேடுகிறோம். ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகையை தேட வேண்டிய அவசியம். ஆண்டவர் எனக்காக வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தை தேடுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். அதனால்தான் மத்தேயுவிலே சொல்லுகிற போது 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது இயேசுவை தேடு. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதா இருக்கணும். நம்ம எந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் நமக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்மளால கட்டப்படணும். எப்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்? நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அடுத்தவனுடைய வாழ்க்கை கட்டப்படணும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று இயேசு கேட்டபோது இயேசு சொல்றாரு, அது இப்பொழுது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? இயேசு. எனக்குள்ள இருக்கிற ராஜ்யத்துக்கு ராஜா அவர்தான். அவர்தான் என்னை ஆளுகிறவர். அவர் என்னை ஆளுகிற பொழுது, அவர் என்னை ஆளுகை செய்கிற போது என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கும், என்னுடைய பேச்சு மாறி இருக்கும், என்னுடைய செயல்கள் மாறி இருக்கும், என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மாறி இருக்கும். என்னை பார்க்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பார்கள். இயேசுவை பார்ப்பாங்க. அவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவனுக்கு ராஜா இயேசு. இல்ல பேதுரு அந்த இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட பிள்ளாக்காரங்களை இருக்கிறது வந்து அவரை பார்த்து சொல்றாங்க, உன்னுடைய பேச்சு யார் என்பதை வெளிப்படுத்துகிறது, நீயும் அவனோடு இருந்தவன் அல்லவா? 3 வருஷம் பேதுரு இயேசுவோடு இருந்ததுனால அவனுடைய பேச்சு மாறிவிட்டது. ஏன்னா அவன் கலிலேயன். ஆனா அவனுடைய பேச்சு வித்தியாசமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். தேவஜனமா ஆண்டோடைய பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க மக்கள் தேரணும். என்னை பார்க்கிற போது அவங்க யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும். இந்த மாதத்துல நம்ம தேவனுடைய 5 காரியங்கள் தேடுவதற்காக அழைக்கப்பட்டோம். இது நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். இந்த மாசம் இதுதான் நம்ம தியானமா இருக்கணும். முதலாவது தேவனுடைய முகத்தை தேட பழகணும். 2வது தேவனுடைய பிரசன்னத்தை தேட பழகணும். ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீது எழுதுறான், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இந்த கரம் என்னை எட்டி பிடிக்கும், வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமாக தேட வாஞ்சிக்கிறோம். 3வது தேவனுடைய சமாதானத்தை. இன்னைக்கு சமாதானத்தை மனுஷன் பொருளாலையோ படத்தை செலவு பண்ணியோ எதாலையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதெல்லாம் டெம்பரரி. ஆனா இயேசுவேன்னு கையை தூக்கி நின்றுட்டீங்கன்னா தேவன் கொடுக்கிற சமாதானம் பூரண சமாதானம், மிகுதியான சமாதானம். நமக்கு தேவன் வாக்கு பண்ணிருக்க சமாதானம் அப்படிப்பட்டது. ஏன்னா இந்த சமாதானத்துக்குரியவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் உலக சமாதானத்தை சொந்தக்காரர், வேற யாரும் சொந்தக்காரர் இல்லை. சமாதானம்னா அது யார்தான்? இயேசு. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான கார்னர், இஸ் எ கிரியேட்டர் ஆஃப் பீஸ். சமாதானத்தை உண்டு பண்ணுவது அவர்தான். அடுத்தது பார்த்தோம், அழியாமை தேட. அழிந்து போகிற பொருட்கள் மேல உங்களுடைய எண்ணங்களே நீங்க வைக்காதீங்க, மேலானவைகளை தேடுங்க. பூமிக்கானவைகள் அல்ல, மேலானது இது தேவனுடைய ராஜ்யம். கடைசியா பார்த்தோம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாவா இருக்கிற ஆண்டவர் எனக்குள்ள வீட்டு இருப்பார். அவர் எனக்குள்ள இருப்பார்னா என் வாழ்க்கை யாரும் சொல்லி மாற்ற வேணாம், 1000 பிரசங்கத்தை கேட்டு மாற வேணாம். ஏசு எனக்குள்ள இருப்பார்னா 5 நிமிஷம் பிரசங்கம் போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை மாற்ற வல்லது. ஏன்னா அவர் ராஜாதிய ராஜா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நாங்கள் படிக்கிறோம் தேவ சமூகத்தினாலே. சங்கீதக்காரோட அனுபவத்தோடு உங்களை பார்த்து படிக்க வருகிறோம்பா. உண்மை தேடுகிற அனைவரும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, மகிழ்ச்சியோட சந்தோஷம் எங்களுக்கு, மகிழ்ச்சியோட சமாதானம், மகிழ்ச்சியோட உங்களுடைய பிரசன்னம், மகிழ்ச்சியோட இந்த உலகத்தில் மேலான எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறீங்க. இப்பேற்பட்ட நல்ல தேவன் ஆண்டவர்கள் நீங்க ஒதுக்கலாமா? 3 மாதத்தை கடந்து வந்திருக்கோம், 4வது மாதத்துல வந்திருக்கிறோம். அந்த இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா இருக்குங்களா? உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும்
முதலாவது தேவனை தேடு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 5 காரியங்கள் நீங்கள் தேவனை தேடுகிற போது இந்த பூமியில உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அதையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். நீங்க நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேட வேண்டியது உண்மையை கொடுத்தார். மேலான தேவனுடைய ராஜ்யம். நல்ல தகவலை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை தொட்டு இந்த புதிய மாதத்தின் கால வேலை சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உண்மை தேடுகிற அனுபவத்தோடு ஆண்டவரை நாங்கள் கூடி வர முடியாது. உங்களுடைய வார்த்தைகள் தியானத்துடைய பிரிவு பாராட்டினீங்க. 5 விதமான தேர்தலை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த மாதத்துல நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கட்டணம் உதவி செய்கிறார்கள். அந்த ஒவ்வொருவரும் கட்டணம் கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா ஜனங்களுக்காக ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைக்கு மூத்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையும் இந்த பிரசனங்களும் வந்து வரவேற்கிறோம். அந்த ஒரு எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள். சுகபத்திரமா எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த ஒவ்வொரு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கும் துதிகளும் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் தன்மையும் எங்கள் ரட்சகரும் குறிப்பெருமாக்கி ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.